நடுத்தெருவுல புணிச்சான் நண்டு, அதனால நாண்டுகிட்டு தொங்குச்சான் கைத்துல போக துண்டு. அந்த மாதிரி 1000 அக்காங்க இருக்கோம், 1000 தங்கச்சிங்க இருக்கோம். ஏன் விஜய் நினைச்சாருன்னா நாங்க பொண்டாட்டியா கூட வருவோம் அப்படின்னு சில தாவேக தொண்டர்கள், அதாவது மகளிரணி தொண்டர்கள் கதறாங்க, கத்துறாங்க. காரணம் என்னன்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னா, விஜயுடைய மனைவி சங்கீதா அவர்கள் டைவர்ஸ் நோட்டீஸ் விட்டுருக்காங்க, டைவர்ஸ் கேட்டிருக்காங்க. காரணம், எத்தனையோ முறை நான் மன உளைச்சலா இருந்திருக்கிறேன், என்னுடைய கணவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு நடிகையோட தொடர்புல இருக்கிறாரு, அதனால அவர் கூட என்னால நிம்மதியா வாழ முடியல அப்படின்னு சொல்லிட்டு இளைய தளபதி தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவருடைய மனைவி சங்கீதா டைவர்ஸ் கேட்டிருக்காங்க. என்னங்க, ஆத்தோரமா போனுச்ச ஆடு அதை பாதுகாக்க போனுச்சான் எங்க இருக்கிற சிங்கத்துக்கிட்ட இருக்கிற ஊடு அப்படிங்கிற கதையா? தமிழ்நாட்டுல அரசியலுக்குன்னு வந்துட்டாலே சில அசிங்கங்களையும் சில விமர்சனங்களையும் தாங்கிதான் ஆகணும். ஏன்னா அதுதான் அரசியல். அரசியல் என்றாலே ஒரு சாக்கடை தான். நேற்று முன்தினம் இறந்து போன நல்லக்கண்ண ஐயா அவர்கள் ஒரு போராளி தலைவர். அப்படிப்பட்ட தலைவரையே கூட இங்க சமூகத்துல ஜெயிக்க விடாம பண்ணின சமூகம் தான் இங்க இருக்கக்கூடிய மக்கள். அப்படி இருக்கக்கூடிய சினிமாவுல பார்ப்பதற்கு கொஞ்சம் ஆபாசமாகவும் கொஞ்சம் நல்ல நடனமாகவும் கொஞ்சம் வீரமாகவும் நடிப்புகளை நடிச்சுட்டு வரக்கூடிய விஜய்க்கு மக்கள் மத்தியில எப்படிங்க ஒரு நல்ல ஒரு பேர் இருக்கும்? அப்படிங்கும் பொழுது ஏற்கனவே அவர் பல்வேறு விமர்சனங்களோட தான் அரசியலுக்குள்ளார வராரு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில அவரை பின்பற்றக்கூடிய தொண்டர்களும் கொஞ்சம் மேல ஒரு அறிவோட இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, இவருடைய தனிப்பட்ட விடயத்தை தூக்கிக்கிட்டு யாரோ சில பேர் விஜய பிடிக்காதவங்க சமூக வலைதளங்கள்ல கலாமுல்லான்னு திட்டுறாங்கிறதுக்காக இவங்க ரிப்ளை பண்ணக்கூடிய விடயங்கள் அதை விட கேவலமா இருக்கு. அததான் நான் சொன்னேன், எங்கள் விஜய்க்கு நாங்க பொண்டாட்டியா கூட இருப்போம் அப்படிங்கிற ஒரு தகவல். சோ திமுக தலைவர் கலைஞரை விட யாரும் இங்க பெரிய விமர்சனத்தை பெற்றுவிட முடியாது. காரணம், அவருக்கு எவ்வளவு விமர்சனங்கள் வந்திருக்கு. அவர் முன்னாடியே நிறைய விமர்சனங்கள்லாம் வச்சிருக்காங்க. ஆனாலும் அந்த கால அரசியல் ஒரு நாகரிக அரசியலா இருந்துச்சு. இப்ப இருக்கக்கூடிய அரசியல் எடுத்த உடனே தவறான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு அரசியலா தான் இருக்கு. அந்த வகையில இப்போ விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதாக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு தனிப்பட்ட பிரச்சனை. அதை பொது வெளியில பேசலாமா வேணாமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்புனா பொது வெளியில பேசுறது தவறு. ஆனால் ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டாக வரப்போறோம்னு சொல்லி வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ளார வந்துட்டதால இந்த அரசியல் ஒரு சாக்கடை அப்படிங்கிறதால அவரை விமர்சனம் செய்வாங்க தான். அதையெல்லாம் தூக்கி தொடச்சு ஓரம் போட்டுட்டு ஒரு கல்லை செதுக்கினா எப்படி செதுக்கி செதுக்கி சிலையாகுதோ அதே மாதிரி தமிழ்நாட்டில இருந்து விஜய் பிடிக்காதவர்கள் சொல்லக்கூடிய விமர்சனங்களை எல்லாத்தையும் தாங்கினால்தான் விஜயால ஒரு முதலமைச்சரா ஆக முடியும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். அதனால விஜய் தொண்டர்கள் அதிகமா ஆரவரப்பட வேணாம், கத்த வேணாம், கதற வேண்டாம். குடும்ப வாழ்க்கை வேற, அரசியல் வாழ்க்கை வேற. அரசியல் அவர் என்ன நல்லது செய்யறார் அப்படிங்கிறத மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க. தேர்தல் வந்துடுச்சு, அவர் ஜெயிக்கணும். அப்போ எதிர்கட்சிகளா இருக்கிறவங்க எந்த விதமான விமர்சனங்களையும் வைப்பார்கள். அதையெல்லாம் தாங்கக்கூடிய சக்தி இருந்தால் மட்டும்தான் நாம தமிழ்நாட்டுல முதலமைச்சர் ஆக முடியும். அப்படிங்கிற பேசிக்கான சில விஷயங்களை சமூக வலைதளங்களில் பேசக்கூடிய தாவேக தொண்டர்கள் தெளிவா பேசணும். ஏன்னா ஏற்கனவே நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதுல போயிட்டு பெட்ரோலை ஊத்துற மாதிரி ஒரு அக்கா பேஸ்புக்ல பேசுனது ரொம்ப ஓவர் எமோஷனலா இருக்கு. கருத்தியல் ரீதியாகவும் சமூக அக்கறையுடனும் நல்ல ஒரு பதிவுகளோடு தாவேக தொண்டர்கள் பேசணும். அதை விட்டுட்டு விஜய் ஏற்கனவே பிரச்சனையில இருக்காரு, நீங்க வேற அக்காவா இருக்கிறோம், 1000 தங்கச்சியா இருக்கிறோம், ஏன் நினைச்சா அவர் கூட பொண்டாட்டியா கூட வரும்னு சொல்லி பேசுறதெல்லாம் தவறு. ஒரு நல்ல சிந்தனை கொண்ட ஒரு அரசியலா உருவாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சோ சமூக வலைதளங்கள்ல தாவேக தொண்டர்களும் தவறா பதிவிட வேண்டாம். அதே சமயத்துல ஒரு தனி மனிதனுடைய பிரச்சனையை அரசியல் பிரச்சனையாக்கி அவரை ரொம்பவும் அசிங்கப்படுத்த வேண்டாம். அதிமுக திமுக பல்வேறு ஆண்டுகள் ஆட்சி செஞ்சுட்டு வராங்க. இதுல ஊழல் லஞ்சம் சொல்லி ஏகப்பட்டது நடந்திருக்கு. ஒரு புதிதாக ஒரு தலைவர் வராரு அப்படின்னு சொன்னா அவரை ஏத்துக்கணும்.
அதுக்காக அவர் சரியா அரசியல் பண்ண தெரியலையா, சரியா பேச தெரியலையா, அதுக்கு பாடம் எப்படி சொல்லி கொடுக்கணும், நீங்க இப்படி பேசுங்க, இப்படி எல்லாம் இருக்கணும், மக்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அப்படிதான் விமர்சனம் வைக்கணுமே தவிர தனிப்பட்ட விமர்சனம் என்பது சாக்கடைக்கு சமமானது அப்படின்னு சொல்லிக்கிறோம். விஜய் சங்கீதாவுடைய விஷயம் குடும்ப விஷயம், அதை விட்டுட்டு அரசியல் ரீதியா அவர் நல்ல ஒரு அரசியல்வாதியா மாற்ற பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம யூடியூப் சேனல் மூலியமா கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.